ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி ஸ்டார்ட் ஆச்சு, மார்கழி 1. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டேனால் அழகாக கோலம் போட்டுட்டோம். அடுத்து சாம்பிராணி போட்டாச்சு. அடுத்து வாசப்படிக்கெலாம் போட்டு வச்சிட்டோம். இப்போது இங்கே ஆண்டாளை நாங்கள் குட்டியாக அழகாக வரைஞ்சிட்டு அவங்கள வச்சு பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ஆண்டாள் வரைஞ்சது யார் அப்படின்னா நான் தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்கும் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஆண்டாள், லக்ஷ்மி, அந்த பக்கம் குபேரர் வச்சுருக்கோம். பிரசாதமாக வந்து பச்சை பருப்பில் ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி ரெடி பண்ணியிருந்தாங்க அம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூஜை பண்ண தான் போகிறோம். கல்பரம் வச்சு படைச்சிட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறமா திருப்பாவையோட 30 பாசுரமும் படிப்போம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் திருப்பாவையோட ஃபஸ்ட்டு பாசுரம் மட்டும் படித்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து ஃபஸ்ட்டு மேலே மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய துளசி மாடங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து துளசி மாடத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா மேலேருந்து படைச்சிட்டு கீழே வீட்டில் பூஜை ரூமில் படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹாலில் வச்சுருக்க சாமியை படைச்சிட்டு பாசுரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது திருப்பாவை பாசுரம் 1 நம்ம பாடலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுவீர் பொதுமினோ நேருழையீர், சீர்மல்கும் மாயப்பாடி செல்வச் சிறுமீர்கால், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பாறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.